குடியரசுத் தலைவராக உயர்ந்த ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாள் ஆண்டுதோறும் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. குருநாதர்களை கௌரவிக்கும் இந்த நன்னாள் பற்றி ஒரு சிறு பார்வை. மாதா பிதாவுக்கும் மேலாக வைத்து போற்றப்படுபவர்கள் ஆசிரியர்கள். தாயும் தந்தையும் குழந்தையை உலகுக்கு கொடுக்கின்றனர். அந்த குழந்தைக்கு உலகத்தை கொடுப்பது ஆசிரியர்தான். இன்று ஆசிரியர் தினத்தையொட்டி பள்ளிகளில் கேக் வெட்டியும் குருமார்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் மாணவர்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க. அது மாதிரி எங்களுக்கு குரு தான் எல்லாருக்கும் எல்லா அம்மா அப்பாவுக்கு அப்புறம் சப்போர்ட் பண்ணி எங்களை ஊக்குவிச்சு பெரிய ஆளாக வர வைக்கிறாங்க. அதனால இங்கே இருக்க எல்லாருக்கும் எல்லா டீச்சர்ஸ்க்கும் என்னுடைய டீச்சர்ஸ் டே வாழ்த்துக்கள். இன்னைக்கு 5th செப்டம்பர் ஆசிரியர் தினம். இன்னைக்கு எங்கள் ஸ்கூலில் ஆசிரியர் தினத்தை சிறப்பாக கொண்டாடினாங்க. இன்னைக்கு எங்கள் ஆசிரியர்கள் எல்லாருக்குமே நாங்கள் கிஃப்ட்டு, பேனா, சாக்லேட் எல்லாமே கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க தான் எங்கள் வளர்ச்சிக்கு காரணமாக இருக்காங்க. அதனால் ஹாப்பி டீச்சர்ஸ் டே. இவர்கள் செப்டம்பர் 5ஆம் தேதி மட்டும் கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள் அல்லர். ஆண்டு முழுவதும் போற்றுதலுக்கு உரியவர்கள் தான். சென்னை பள்ளிகளில் நடந்த ஆசிரியர் தின கொண்டாட்டங்கள் இதோ. அர்ஜுனனுக்கு ஒரு துரோணாச்சாரியர், வால்மீகிக்கு ஒரு நாரதர், அதே போல் விவேகானந்தருக்கு ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சா. இந்த அடிப்படையில் தான் ஆசிரியர்கள் ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் ஆசானாக விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மாணவ மாணவிகளின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பதே வகுப்பறைகள். அந்த வகுப்பறையில ஆசிரியர்கள் சீரும் சிறப்புமாக பணியாற்ற வேண்டும் என்பது அனைவரின் எதிர்கோளாக உள்ளது. எல்லா துறைகளிலும் கொள்ளநரிகள் என்பது போல் ஆசிரியர் ரூபத்திலும் சில சமூக விரோதிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். வகுப்பறையில் 2ஆம் வகுப்பு மாணவியிடம் ஆசிரியர் சில்மிஷம், 5ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்த ஆசிரியருக்கு போலீஸ் வலைவீச்சு, தம்மிடம் டியூஷனுக்கு வராத மாணவர்களை பெயிலாக்கிய ஆசிரியர் என்ற செய்திகளே இதற்கு ஆதாரம். இது போன்ற நபர்கள் 42 டாக்டர் பட்டம் பெற்ற ஆசான் ராதாகிருஷ்ணனை ஓரளவுக்காவது நினைத்து பார்க்க வேண்டும். இந்தியாவின் பிரசிடண்டாக இருந்த டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்த நாளை நாம் ஆசி தினமாக கொண்டாடுகிறோம். அவருடைய நண்பர்கள் எல்லாம் உங்கள் பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடுகிறோம் சிறப்பாக என்று கூறும்போது அவர் என்னுடைய பிறந்த நாளை நீங்கள் ஆசி தினமாக கொண்டாடுங்கள். காரணம், நான் பிரசிடென்ட் என்று சொல்வதை விட ஆசிரியர் என்று கூறுவதுதான் நான் மிக்க பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறினார். அந்த அடிப்படையில் நாம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 5ஆம் நாள் ஆசி தினமாக கொண்டாடுகிறோம். திருத்தணியில் தாம் பிறந்து வளர்ந்த மிகப்பெரிய வீட்டை ஆதரவற்ற குழந்தைகளுக்காக அர்ப்பணித்துள்ளார் ராதாகிருஷ்ணன். அவருடன் பழகிய நாட்கள் பற்றியும் அவரின் சமூக நல தொண்டுகள் குறித்தும் நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் ராதாகிருஷ்ணனின் நண்பர் 103 வயதான எர்ரப்ப நாயுடு. அவர் வீடு, அவர் சொந்த ஒரு வீடு சித்தூரில் பிராமண தெருவில் வீடு. அந்த வீடு இதுக்கு கொடுத்துட்டாரு. இப்போ லைப்ரரிக்கு கொடுத்துட்டாரு. அதில் அவர் புத்தகங்கள்லாம் எழுதிட்டாரு லைப்ரரியில். மாணவ செல்வங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் இருந்து ஆசிரியர்கள் தங்கள் கடமையை செவ்வனே செய்தால் அவர்கள் தெய்வத்திற்கு இணையாக வைத்து போற்றப்படுவது உறுதி. கல்வியை மட்டுமின்றி தொழிலை கற்றுத்தரும் குருவையும் மதித்து போற்ற வேண்டும். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் பார்த்தசாரதி மற்றும் முன்னாவுடன் விஜய் ஹரிஷ் ராஜு.